வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. துரைந்தர் த ரிவெஞ்ச் ஒரு வழியாக இன்றைக்கி பார்த்துட்டோம். புதன்கிழமை ராத்திரியே பார்க்க வேண்டியது. ஏகப்பட்ட குளறுபடிகள்னாலையும் படம் மதர் லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போச்சு. ஃபைனலி இன்னைக்கு மார்னிங் நல்லபடியாக ரிலீஸ் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ நாங்கள் பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தில் யாராக நடிச்சிருக்காங்கன்றது முதல்ல இருந்து போயிடுவோம். ரன்வீர் சிங், அர்ஜுன் ராம்பால், சாரா அர்ஜுன், மாதவன், சஞ்சய் தத் மற்றும் பலர் நடிச்சு சஷ்வத் சஜ்ஜர் இசையில் ஆதித்யாதார் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது பார்ட் ஒன்லேயே இது ஒரு நிறைய உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் கொஞ்சம் கற்பனையும் கலந்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். பார்ட் டூமே முதல் பாதி முடியும் போது ஹீரோ எப்படி இதுக்குள்ளே வந்தான்ற மாதிரி ஒரு ஸ்டோரி காட்டுவாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த படமும் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப நேரத்துக்கு அவரோட ஃபேமிலியை தான், அது ஃபேமிலி எப்படி செஞ்சது, அதுலேருந்து எந்த ஒரு தருணத்தில் இவர் இந்த விஷயத்துக்குள்ளே வராரு அப்படின்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அக்ஷய் கண்ணா இறந்ததுலேருந்து இந்த படம் கண்டினியூ ஆகும். படம் இரண்டாம் பாதி எப்படி அவங்களோட ஒவ்வொரு ஆளாக அழித்து அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் காலி பண்ணிவிட்டு அவர் எப்படி மறுபடியும் இந்தியாவுக்குள்ளே வராரு, எந்த சூழ்நிலையில் வராரு அப்படின்றது தான் படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் முதல் பாதியில் இல்லாததெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் ஸ்லோவாக பார்ப்போம். முதல்ல இந்த படத்தில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு முதல்ல போயிடுவோம். ரன்வீர் சிங் மனுஷன் வாழ்ந்திருக்காப்புல ரெண்டு கேரக்டர், ஜஸ்வீதாவும் சரி, அதுக்கப்புறம் நம்ம ஹம்சாவும் சரி வாழ்ந்திருக்காரு. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் ஆக்ஷன்லாம் காட் மோட் தான். அடிச்சான் அப்படியே அவர் முகத்தில் வலிஞ்ச ரத்தம் எத்தனை லிட்டர் ரத்தனே கணக்கில் இல்லை. அத்தனை லிட்டர் ரத்தம் நம்ம உடம்புல இருக்குமானே தெரியல. அவ்வளோ பிளட்டு அப்படியே பயங்கரமாக இருந்தது. உயிரை கொடுத்து நடிச்சிருக்காரு. ரெண்டு பார்ட்டுமே ஜஸ்டிஃபை பண்ணது ரோல் ரன்வீர் சிங் ஹேட்ஸ் ஆஃப். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லணும். ரெண்டாவது மாதவன் பர்ஃபெக்டாக இருந்தது. முதல் பாதியில் பெருசாக அவருக்கான சீன்ஸ் ரொம்ப இருக்காது, ரொம்ப மாஸ் எலிவேஷன் அப்படிலாம் இது ரொம்ப சாதாரணமாக இருப்பார். பட் இந்த வாரில் என்ட்ரியாக மாசம் அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட உருவமும் சரி, ரொம்ப அழகாக பொருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. அதே மாதிரி கேரக்டராகவும் பின்னிட்டார். ஸோ அதுக்கடுத்து சாரா இந்த படத்துலேயும் மினிமல் ரோல் தான், நல்லா பண்ணியிருந்தாங்க. அர்ஜுன் ராம்பால் ஒரு மேஜர் இக்பாலாக வாழ்ந்திருக்காரு. எப்படி ரன்வீர் சிங் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணாரோ இதுலேயுமே சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் சஞ்சய் தத் ஒரு சில இடங்களில் சிரிக்க வச்சதை தாண்டி ரொம்ப இந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா போன படத்தில் ரொம்ப நல்லா நிறைய இடங்கள் இருந்த மாதிரி கொஞ்சம் தான், பட் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு ஜஸ்டிஃபைடாக பண்ணியிருந்தாங்க. எந்த விதத்துலேயும் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு எந்த கேரக்டருமே நம்மளுக்கு போர் அடிக்கல. அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட மியூசிக் தான். ஃபைட் சீன்ஸில் ரன்வீர் காட் மூடுனா, மியூசிக் டைரக்டர் மியூசிக்கில் காட் மூடு. எல்லாம் அதாவது ஒரு சில இடங்களில் ரெட்ரோ சாங்ஸ்லாம் வரும், அதை ப்ளேஸ் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி படத்தோட பேரல் ஸ்கோர் டாப் நாச்சுன்னு சொல்லணும். முதல் பாதிலையும் ஃபர்ஸ்ட் பார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா மியூசிக் தான் வேற லெவல், ஒரு ஃபயர் கொடுத்துட்டே இருக்கும். இந்த படத்துலையும் அந்த மியூசிக் ஃபயர் கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அண்ட் தென் விஷுவலி படம் பார்க்குறப்போ மேக்கிங் தரங்க, சினிமாட்டோகிராஃபி அப்படி வேற லெவல் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல உண்மையிலேயே நம்மள பாகிஸ்தானுக்குள்ள கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒரு விஷுவல் சினிமாட்டோகிராஃபிலாம் டாப் நாச். இந்த மாதிரி ஒர்க் இருந்தது. அதே மாதிரி ஆர்ட் ஒர்க்கும் சும்மா இல்லை. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எத்தனை ஆயிரம் பேர் வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. அப்படி இருந்தது. இந்த ரியாலிட்டி க்ளோஸ்க்கு கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த இடத்த நம்மளுக்குள்ளே கொண்டு வரணும். அதுவும் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு வருடம் வரும். 2000, 2004, 2008, 2014 காலகட்டங்கள் ஓடிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாற்றிட்டே இருக்கணும். அதெல்லாம் நிறைய உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பு எல்லாமே நம்மளுக்கு சிறையில் தெரியுது. அவ்வளோ ஒர்க் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அண்ட் தென் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் பேட்டர்ன் கூட ரொம்ப நல்லா இருந்தது. கட்ஸ் எல்லாமே பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு படம் 3 மணி நேரம் 55 நிமிஷம். லிட்ரலி தேட்டரில் அவங்க வீட்டில் கிளம்புனதுலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு போகணும்னா 5லேருந்து 5.5 மணி நேரம் அவங்க தோராயமாக குறைச்சி பார்த்தா கூட நீங்கள் இந்த படம் பார்க்க வரணும்னா உங்கள் வாழ்க்கை ஒரு நாளையில் உங்களுக்கு 5 மணி நேரத்தை நீங்கள் இது கொடுக்கணும். அப்படியே உங்களுக்கு தேட்டரில் உட்கார வைக்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு போர் அடிச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே படம் தோத்து போச்சுன்னா அர்த்தம். பட் அப்படி எதுவுமே இல்லை. முதல் பாதியுமே 1 மணி நேரம் 50 நிமிஷம் என்னமோ வருது. தோராயமாக 1 மணி நேரம் 50-55 நிமிஷம். செகண்ட் பார்ட் செகண்ட் ஹாஃப் 2 மணி நேரம். உங்களுக்கு தொய்வே இருக்காது, போரே அடிக்காது. அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தது, அந்த மேக்கிங் இருந்தது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு காலத்தில் 2.5 மணி நேரம் போர் அடிக்க ஆரம்பிச்சது. 2.5 மணி நேரம்லாம் போயிட்டு கொட்டாய விட்டுறானுங்க. 4 மணி நேரம் கிட்டத்தட்ட தெரியல, போனதே தெரியல. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் இங்கே மேட்ச் ஆயிடுச்சு, போர் அடிக்கல. ஸோ அந்த விதத்தில் பாராட்டும், நல்லா இருந்தது. ஸோ எங்கே இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட கம்மியாச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது அவங்க சொன்ன கதையில் உண்மை சம்பவம் எவ்வளோ தூரத்துக்கு நடந்ததுன்றதையும் அன்னைக்கு நடந்த ரியல் ஃபுட்டேஜ் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களால் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது படமாக இருக்கிறதையும் தாண்டி உண்மையான ஆட்களை அட்டாக் பண்ணுற ஃபீல் தான் உங்களுக்கு கொடுத்துச்சு. அப்போ அது தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா நீ என் நாட்டுக்குள்ள இவ்வளோ பண்ணியிருக்கான், அவனை திருப்பி அடிக்கிறது என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்போம்ல. அது அரசாங்கத்தை தாண்டி, புரோபகேண்டாவை தாண்டி, மதத்தை தாண்டி ஒரு மனித நேயத்தையும் தேசப்பற்றியும் அங்கே கொண்டு வந்துச்சு.
ஸோ 10% ப்ரொபகண்டா இருந்தது. பட் அது இந்த 90% இந்த உண்மையான ரியல் பேட்ரியாட்டிசமும் இந்த ரியல் ஈவெண்ட்ஸை காட்டின விதத்திலையும் அது மறக்கடிக்கப்பட்டுச்சு. ஆனால் பிரச்சனை இந்த படத்தில் தலைகீழாக இருந்தது தான். 10% தான் கதை, இது 90% ப்ரொபகண்டா. ஏன் ப்ரொபகண்டான்னு காட்டுறதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தப்பு இல்லை. அப்படி அதில் உண்மை சம்பவத்துக்கு க்ளோஸாக இருந்ததுன்னா ஏன் அப்போ போன படத்தில் காட்டின அந்த உண்மை சம்பவத்தோட அந்த ரியல் ஃபுட்டேஜோட சீன்ஸை ஏன் இந்த பாட்டில் நீங்கள் ஆட் பண்ணலாம்? எது உங்களை தடுத்துச்சு? போன பாட்டில் ஆட் பண்ணுங்கன்னு யாரும் கேட்கல, ஆட் பண்ணீங்க. இந்த பாட்டிலையும் அது மாதிரி இருக்கும்னு நம்ம கேட்போம்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்தது, செகண்ட் பார்ட்டில் ஏன் இல்லைன்னு கேள்வி வரும்ல, ஏன் இல்லை? அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது கனெக்ட் ஆகாமல் நம்மளுக்கு ஒரு மிஸ் மேட்ச் ஆகுதுல்ல. அப்போ அந்த ஃபீல் அந்த படத்தில் கொடுத்த அந்த ஃபீல் இந்த படத்தில் மிஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அதுதான். அப்போ இதில் என்னன்னா உச்சபட்சமாக என்ன பண்ணுவோம்னா டிமானிட்டைசேஷனை ஒரு எந்த சூழ்நிலையில் நாங்கள் பண்ணோம், எந்த மாதிரி காரணத்துக்காக நாங்கள் பண்ணோம், அது எல்லாமே நம்ம தேசத்துக்காக நலனுக்காக பண்ணோம் அப்படின்றது நீங்கள் சொல்கிறது ஓகே. எந்த சூழ்நிலையில் பண்ணீங்க, எந்த காரணத்துக்காக பண்ணீங்களா எல்லாம் இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா 10,000 கோடி பணம் இந்தியாவுக்குள்ள வரப்போகுதுன்றதுக்கான எல்லா விதமான தகவலும் உங்ககிட்ட வந்துருச்சு. உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் ஒருத்தர் நீங்கள் அங்கேயே அமைச்சு வச்சிருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட அந்த தகவல் வந்திருக்கு, எந்த நாட்டிலேருந்து உள்ள வரப்போகுது முதற்கொண்டு தெரியும். அப்போ நீங்கள் தடுத்து நிறுத்திருக்கணும். உயிரை கொடுத்தாது தடுத்து நிறுத்திருக்கணும். முடியல. ஓகே, உள்ள வந்துருச்சு. உள்ள வந்துச்சுன்னா உள்ள யார் மூலியமா வந்துச்சு, எது மூலியமா வந்துச்சுன்னா அதை பிடிச்சி தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட எல்லா கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் அதை நீங்கள் பண்ணலை. அடுத்து ஒரு ஷிப்மெண்ட் வரப்போது, அது 10,000 கோடி வந்துச்சுன்னா நாடே அழிஞ்சிடும். ஓகே, நல்லது தான். ஆனால் கிளைமேக்ஸ்ல ஹீரோ அந்த இடத்துல அந்த டைம்ல பண்றத அப்பவே ஏதோ ஒரு காரணம் சொல்லி அதை பண்ணியிருந்தானா இந்த டிமானிசேஷன் தேவையா இருந்திருக்காது. இல்லைன்னா அட்லீஸ்ட் அதுக்கான நேரமா அது இத்தனை நாள் ஒரு 30 நாள் டைம் கொடுத்து 30 நாளுக்குள்ள நீங்க பொறுமையாக அது வரைக்கும் செல்லும்னு சொல்லியிருந்தீங்கனாலும் மக்கள் அவ்வளவு தூரத்துக்கு பரிதவிச்சு போயிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க யாருக்காக இதை பண்ணீங்களோ அவங்க பட்ட கஷ்டத்தையும் தாண்டி சொந்த நாட்டு மக்களை நிறைய பேரை அகதி மாதிரி அலைய விட்டதான் மிச்சம். இந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு காரணத்தை சொன்னா மக்கள் தேசப்பட்டனால ஏற்றுப்பாங்கன்னா மாட்டாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அதுவுமே அது அங்கேயே பச்சையா தெரிஞ்சது ப்ரொபகண்டா தான். அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல சொன்ன டைலாக்ஸ் எல்லாம் தமிழ் ஹிந்திலேயே அதுதான் இருந்திருக்கு. அது தமிழில் பார்க்குறப்ப இன்னும் கோவம் தான் வந்தது. ஸோ அதுவுமே என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ பிரச்சனை என்னன்னா ஒரு படம் ஏதோ ஒரு இடத்துல பொலிட்டிக்கல் சாயல் இருந்துருச்சுனாலே அங்கேயே அந்த உண்மை அடிபட்டு போயிடும். நீங்கள் ஏன்னா பொலிட்டிக்கல் சாயலத்தை பூசுறீங்க, அப்போ அது எந்த விதமான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னா அவங்கள அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சார்ந்திருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதை தாண்டி பார்க்குற நியூட்ரலாக ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் அது இம்பாக்ட் கொடுக்கல, ஏதோ ஒரு விதத்தில் வருத்தத்தை அறிவிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரசிச்ச அளவுக்கு செகண்ட் பார்ட்டி ரசிக்க முடியல. அதுக்கு காரணம் ப்ரொபகண்டா. அவ்வளோதான், சிம்பிள். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான ப்ரொபகண்டா படமாக ஒரு எலெக்ஷன் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய படமாக தான் இது தெரிஞ்சதே ஒழிய மற்றபடி இது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு எங்கேயுமே பக்கத்தில் வர முடியல. அதாவது 90 மார்க்ஸ் போன பார்ட் வந்துச்சுன்னா இது பிலோ 60க்கு கீழே தான். ஸோ அந்த ரேஞ்சில் நின்றுடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரொபகண்டா. அவ்வளோதான். ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அது எந்த விதமான படமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் துரைந்தர் த மூவினா பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, மேக்கிங் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. பட் த கண்டென்ட் எதற்காக இந்த படத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அது ஃபர்ஸ்ட் பார்ட்டை மொத்தமாக கொண்டுருச்சு. அந்த பாட்டை கொடுத்த இம்பாக்டையும் சேர்த்து இந்த படம் கொண்டுருச்சு. அவ்வளோதான். ஸோ எனக்கு ஓவராலாக துரைந்தர் ஒரு தியேட்டரியல் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ். செமையாக இருந்தது, சூப்பராக இருந்தது, மேக்கிங்காக நல்லா இருந்தது, ஆக்ஷன் ரைஸாக சூப்பராக இருந்தது. பட் த கண்டென்ட் அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ 100க்கு இந்த படத்துக்கு நான் 60 கொடுப்பேன். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஒரு தியேட்டரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், துரைந்தர் மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு இந்த படத்தோட முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக தியேட்டர் போய் பாருங்க. மேபி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் மக்களை. மீண்டும் அடுத்த வேறு நல்லா திரைப்படம் வேறு விமர்சனம் வேறு முன்னோட்டத்தோட உங்களுக்கு சந்திக்கிறார்கள். மூவி கேட்குறாங்க. இது நம்ம ஷோ ரீல் வந்துச்சு.